வெல்கம் டு சாய் டெக்னிக் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஷனில் நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் என்ன எஸ்கியூஎல். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அதாவது மல்டிபிள் டெசிஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் என் நம்பர் ஆஃப் டெசிஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் எந்த நம்பர் ஆஃப் டெசிஷன் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஃபாலோவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய பார்த்தீங்கன்னா யூஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வரையும் பார்க்கும். ஸோ இதில் என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வரையும் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ எல்ஸ் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ ஸோ அது நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய யூஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக என்னன்னு பார்ப்போம் வியூவர்ஸ். ஓகே, லெட்ஸ் வி கண்டினியூ. கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகேங்களா? இது வந்து ஒரு நம்ம செலக்ட் குறியில் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டெசிஷன் கண்டிஷனில் நம்ம வந்துட்டு எந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வரும். ஸோ இதில் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து டெசிஷன் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த என் நம்பர் ஆஃப் டெசிஷன் கண்டிஷன்ஸ்லேருந்து எந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கண்டிஷனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுவுமே வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய யூஸ். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ஸில் வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது வச்சுருப்போம். ஜெண்டருக்கு வேல்யூ வந்து நம்ம மேல் ஃபீமேல் எம்எஃப் ஆர்என் அப்படின்ற மாதிரி வேல்யூ தான் வச்சுருப்போம். ஸோ இதோட வேல்யூ ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம கொடுக்க போகும்போது நமக்கு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு வரணும் அப்படிங்கும்போது கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் சார்ஜஸ் வந்து டேக்ஸ் சார்ஜஸுடைய இது வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டின்னு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷனோட வேணும் அப்படின்னு சொன்னால் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஐஜிஎஸ்டினா இன்டர்ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டெக்ஸை பொறுத்த வரையும் ஸோ இப்போ பாருங்கள், அதுதான் நம்ம பார்க்குறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டெக்ஸு. கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஸ் வென் கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன் 1 கேஸ் வென் கண்டிஷன் 1. ஸோ இந்த கண்டிஷன் 1 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவோ அதை கொடுத்துட்றோம். ஸோ இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். இது வந்து பிஎல்எஸ்கியூஎல்ல. ஸோ இது எஸ்கியூஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ நமக்கு வரணுமோ, எக்ஸ்பிரஷனோடைய வேல்யூ என்ன வரணுமோ ஸோ அதை கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் 1 கண்டிஷன் 1 தென் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கேஸ் 1 கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பை கண்டிஷன் 2 என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸில் ஸோ அதில் எந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் ஃபாலோவுட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் எந்த ஒரு இது கண்டிஷன்ஸும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று எல்ஸுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்ம சொல்லியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம், எல்ஸு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவோ அதை சொல்லியிருப்போம். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்றும் கிடையாது, அதுவும் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அப்டேட் ஆர் டெலிட் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எதாவது இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரி இருக்கலாம் ஒரு கொரியில். ஸோ அந்த மாதிரி இதுதான் டிஃபால்ட் வேல்யூவாக கொடுத்துருப்போம். ஸோ எண்டு கேஸுக்கு ஒவ்வொரு கேஸ் ஸ்டார்ட் பண்ணோனையும் எண்டு அப்படின்ற ஒரு கீவேர்டால் தான் எண்ட் ஆகும். ஓகேங்களா? கேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட் சின்டெக்ஸு. அடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெண்டருங்கிற ஃபீல்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஜெண்டருங்கிற ஃபீல்டில் எம்ப்ளாயியோடைய ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல், நியூட்டர். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்.
மேல்னா எம்ன்ற வேல்யூ ஆகும், ஃபீமேல்னா எஃப்ங்கிற வேல்யூ ஆகும், நியூட்டர்னா என்னங்கிற வேல்யூ ஆகும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ரிப்போர்ட்டில் நம்ம அந்த மாதிரி காமிச்சோன்னா நமக்கு வந்துட்டு கிளியராக இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன வேல்யூங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் டிகோடு யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட். டிகோடை விட கேஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு டிகோடை விட கேஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய கொரீஸில். ஓகேங்களா? கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாயி நேம் கேஸ் when எம்ப்ளாய் ஜெண்டர் ஈக்குவல் டு எம் தென் மேல். ஓகேங்களா? when எம்ப்ளாயி ஜெண்டர் ஈக்குவல் டு எஃப் தென் ஃபீமேல். ஓகேங்களா? எல்ஸ் டிஃபால்ட்டாக நியூட்டர் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு அலைஸ் நேம் கொடுத்துருக்கோம் பாருங்க, எம்ப்ளாயி ஜெண்டர் ஃப்ரம் எம் மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே விவர்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபுல்லாக கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டி டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் எல்சிஃப் மாதிரி யூஸ் பண்ணுறது, இஃப் எல்சிஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லை டிகோட் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய யூஸ் இந்த இதில் பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகே விவர்ஸ், ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த செஷன் நல்ல செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். பஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.